வணக்கம். இந்த வீடியோவில் நம்மளோட சர்க்யூட்டுக்கு ரெசிஸ்டர்ஸ் ஏதாவது தேவையா, அப்படி தேவைன்னா அந்த ரெசிஸ்டரோட வேல்யூலாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷனை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த பிரச்சனை என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்த சிம்பிள் சர்க்யூட்டில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 வோல்ட் காயின் செல்லை எடுத்து அதோடைய பாசிட்டிவ் சைடில் ஒரு எல்இடியோட ஆனோடையும் அதோடைய நெகட்டிவ் டெர்மினலில் ஒரு எல்இடியோட கேத்தோடையும் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். யூஸ்வலாக சர்க்யூட்ஸில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சைடுக்கு ரெட்டும் நெகட்டிவ் சைடுக்கு பிளாக்கும் யூஸ் பண்ணுறது ஒரு வழக்கம். அதனால் அதே கலர்ஸ் தான் நானும் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த சர்க்யூட்டை நம்ம ஆன் பண்ணால் என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி சர்க்யூட்டை நீங்கள் ஆக்சுவலாக எல்இடி வச்சு பேட்டரி வச்சு ஆன் பண்ணியிருந்தீங்கன்னா இந்நேரம் அது எரிஞ்சு போயிருக்கும். ஆனால் இது சாஃப்ட்வேர் சிமுலேஷன் அப்படிங்கிறனால நான் இங்கே ஸ்டார்ட் அப்படின்னு கொடுக்கும்போது தான் இந்த என்டையர் சர்க்யூட்டே ஒர்க் ஆகும். ஸ்டார்ட் பண்ண உடனே இங்கே ஏதோ ஒரு இண்டிகேஷன் வருது பாருங்கள். இது என்னன்னு போய் பார்த்தீங்கன்னா, current through the LED is 61.9 milliamperes while recommended maximum is 20 milliamperes அப்படின்னு சொல்லுது. அதாவது இந்த எல்இடிக்கு நீங்கள் அதிகபட்சமாக 20 milliamperes கரண்ட் தான் கொடுக்கணும். ஆனால் நீங்கள் 61.9 கிட்டத்தட்ட 62 milliamperes கரண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுது. இது சாஃப்ட்வேர் அப்படிங்கிறதுனால இது வெறும் வார்னிங்காக வருது. ஒருவேளை நீங்கள் உண்மையிலே இந்த சர்க்யூட்டை பில்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்நேரம் உங்களோட எல்இடி சூடாகி உண்மையாகவே எரிஞ்சு போயிருக்கும். நான் சொல்கிறது தீ பிடிச்சி எரிஞ்சு போயிருக்கோம். எல்இடி நார்மலாக எரியறதில்ல. இந்த மாதிரி நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட காம்போனண்ட்டுக்கு அதிகமான கரண்ட் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம இதில் ஒரு ரெசிஸ்டர் யூஸ் பண்ணி அந்த ரெசிஸ்டரோட வோல்டேஜ் ட்ராப்புக்கு ஏற்ற மாதிரி கரண்ட்டை குறைச்சிட்டோம்னா இந்த சர்க்யூட்டில் ரன் ஆகிற டோட்டல் கரண்ட் குறையும். அப்போது இந்த எல்இடிக்கு போகிற கரண்ட்டும் பார்த்தீங்கன்னா குறையும். ஸோ எல்இடி ப்ராப்பரான கரண்ட் வரும்போது நல்லபடியாக வேலை செய்யும். என்னடா வோல்டேஜ் ட்ராப் கரண்ட்டுன்னு ஏதோ புரியாத பாஷையில் பேசுகிறேன்னு நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். பேசிக்காக நம்ம எல்இடிக்கு தேவையான வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டை என்னன்னு பார்த்துட்டு நம்ம பேட்டரியிலேருந்து வர வோல்டேஜ்லேருந்து எக்ஸ்ட்ரா எவ்வளோ வருதோ அதை ரெசிஸ்டரை வச்சு ட்ராப் பண்ண போகிறோம். ஸோ ரெசிஸ்டர் ஏன் போடணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டாச்சு. என்ன ரெசிஸ்டர் போடணும், அதோட வேல்யூ என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணுறதை பார்க்கலாம். அந்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த சர்க்யூட்டில் போய்கிட்டு இருக்கிற வோல்டேஜ் அண்ட் கரண்ட் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். இது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அதே சர்க்யூட்டில் நம்ம முன்னாடி பார்த்த அதே வோல்ட் மீட்டர் ஆம் மீட்டர் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வோல்ட் மீட்டரை பேரலாகவும் ஒரு ஆம் மீட்டரை சீரீஸ்லேயும் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். இது சிம்பிளாக ட்ராக் ட்ராப் பண்ணி பண்ணது தான். இதை நீங்களுமே ட்ரை பண்ணலாம். இங்கே இருக்கிற காம்போனன்ட்ஸ் லிஸ்ட்டில் போய்ட்டு மல்டிமீட்டர்னு சர்ச் பண்ணிங்கன்னா அதை ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணும்போது என்ன மோடில் ஒர்க் ஆகணும், வோல்டேஜா கரண்ட்டா அப்படிங்கிறதெல்லாம் சூஸ் பண்ணலாம். அதை வச்சு தான் பண்ணியிருக்கிறேன். ஒருவேளை இது எப்படி பண்ணணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதை பற்றி தனியாக ஒரு வீடியோவே போடலாம். இப்போது அதே சர்க்யூட் தான் எக்ஸ்ட்ரா இந்த மீட்டர்ஸை வச்சு நான் ஆன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா across the LED 2.38 volts potential difference இருக்குது. அண்ட் இந்த சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 61.9 milliamperes போய்கிட்டு இருக்கு. அதை தான் இந்த வார்னிங்கும் நமக்கு சொல்லிச்சு. ஒருவேளை நீங்கள் இந்த மீட்டர்ஸோட பொலாரிட்டியை மாற்றி போட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் அதோட வேல்யூஸ்லாம் நெகட்டிவில் வரும், அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கரண்ட்டை குறைக்க ட்ரை பண்ணணும். ஸோ ஸ்டாப் பண்ணிவிட்டு இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஓம்ஸ் லா வச்சு நம்ம புரிஞ்சிக்க ட்ரை பண்ணலாம். நம்ம ஸ்கூலில் படித்த அதே ஓம்ஸ் லா தாங்க. வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் இன்டூ ரெசிஸ்டன்ஸ். அதாவது V இஸ் ஈக்குவல் டு IR. ஆர்னா ரெசிஸ்டன்ஸ், ஐனா கரண்ட். இப்போது இந்த ஈக்குவேஷனை நம்ம மாற்றி போடும்போது என்ன ஆகும், நம்ம ரெசிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? ஸோ அப்போ R ஈக்குவல் டு என்ன ஆகும், இங்கே இருக்கிற I இங்கே போகும்போது கீழே டினாமினேட்டர் ஆகிடும். ஸோ V/Iன்னு மாறிடும். அதாவது ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் டிவைடட் பை கரண்ட் அப்படின்னு மாறிடுது. இதை நம்ம சிம்பாலிக்காக எழுதுனா R இஸ் ஈக்குவல் டு V/I அப்படின்னு எழுதுவோம் இல்லையா? இது நம்ம ஸ்கூலில் படித்த விஷயந்தான். இப்போ இதை ப்ராக்டிக்கலாக எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாமே. இந்த சர்க்யூட்டில் இந்த எல்இடி என்ன பண்ணுச்சு, ஒரு ஸ்பெசிஃபிக் வோல்டேஜ் ட்ராப் க்ரியேட் பண்ணுது இல்லையா? இங்கேருந்து பாருங்கள் 3 volts வெளியே வருது. அந்த வோல்டேஜில் 2.38 அப்ராக்சிமேட் 2.5 volts வந்து இந்த எல்இடியால் ட்ராப் ஆகுது. அதாவது எல்இடி அதை சாப்பிட்றதுன்னு வச்சுக்கலாம். ஆனால் ஒரு எல்இடியோட ஆப்ரேஷனல் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 2 volts வரைக்கும் இருக்கலாம். அதே மாதிரி அதுக்குள்ளே போகிற கரண்ட் பார்த்தீங்கன்னா 20 milliamperes, அதாவது 0.02 amperes இருக்கணும் அப்படிங்கிறது இந்த எல்இடியோட டேட்டா ஷீட்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை எப்படி ரெஃபர் பண்ணுறது அப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம். பட் இப்போதைக்கு இங்கே இருக்கிற டிப்பை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம் அது 20 milliamperes அப்படின்னு. இப்போது இந்த பேட்டரியோட 3 voltsலேருந்து இந்த எல்இடிக்கு 2 volts போயிடுச்சு அப்படின்னா மீதி இருக்கிறது 1 volt. அந்த 1 voltை நம்மளோட ரெசிஸ்டர் சாப்பிட்ருச்சு அப்படின்னா எல்இடிக்கு 2 தானே போகும். அந்த ரெசிஸ்டரை அகெயின் அது சீரீஸில் எங்கே வேணாலும் நீங்கள் போடலாம். பட் நம்ம இப்போதைக்கு இந்த ஆம்மீட்டர் இருக்கிற இடத்துல போட போகிறோன்னு வச்சுக்கலாமே. ஸோ இந்த ரெசிஸ்டரோட வோல்டேஜ் ட்ராப் 1 volt இருக்கணும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதை வச்சு அந்த ரெசிஸ்டரோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். நம்ம முன்னாடி பார்த்த ஃபார்முலாவை எடுத்துக்கலாம்.
3 வோல்ட்ஸ் டோட்டல் பவர் சப்ளை சோர்ஸ்லேருந்து வருது. அதில் எல்இடி 2 வோல்ட்ஸ் எடுத்துக்க போகுது. ஸோ மீதி இருக்கிற வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 1 வோல்ட். அதில் நம்ம எல்இடிக்கு கொடுக்க வேண்டிய கரண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20 மில்லி ஆம்பியர்ஸ். நான் இங்கே தப்பாக 2 மில்லி ஆம்பியர்ஸ்னு போட்டேன், மன்னிச்சிடுங்க. அதை நம்ம ஆம்பியரை கன்வெர்ட் பண்ணால் 0.02 ஆம்பியர்ஸ். ஸோ இந்த வி வேல்யூ ஐ வேல்யூ ரெண்டும் கிடச்சிருச்சு. ஸோ வியும் ஐயும் கிடச்சதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு வி பை ஐ டிவைட் பண்ணாலே போதும். ஸோ அந்த 1 டிவைடட் பை 0.02 கால்குலேட் பண்ணால் நமக்கு கிடைக்கிற வேல்யூ 50 ஓம்ஸ். ரெசிஸ்டன்ஸோடைய யூனிட் ஓம்ஸ் அப்படிங்கிறனால 50 ஓம்ஸ் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. இந்த 50 ஓம்ஸ் வேல்யூ இருக்கிற ஒரு ரெசிஸ்டர் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சர்க்யூட்டில் ஆட் பண்ணால் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சிமுலேஷனை நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு ரெசிஸ்டர் எடுத்துகிட்டு வந்து சர்க்யூட்டில் ஆட் பண்ணிடுறேன். இப்போ நான் கரெக்டாக 50 ஓம்ஸ் உள்ள ரெசிஸ்டர் இங்கே ஆட் பண்ணி என்னுடைய சிமுலேஷனை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அப்ராக்சிமேட் வேல்யூ தான் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா இந்த வோல்டேஜில். அதனால் கிட்டத்தட்ட அதுக்கு க்ளோஸாக அப்ராக்சிமேட் வேல்யூஸில் தான் நமக்கு மற்றது எல்லாமே வரும். ஸோ கிட்டத்தட்ட 2 வோல்ட்ஸ் கிட்ட இந்த எல்இடிக்கு ட்ராப் ஆகிறதும் அண்ட் சர்க்யூட்டில் கிட்டத்தட்ட 20 மில்லி ஆம்பியர்ஸ் கிட்ட நமக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. அப்படி கண்டுபிடிக்கிற ரெசிஸ்டரை நம்ம கடையில் போய் வாங்கும்போது அதோட அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை சொன்னாலே நமக்கு அதை கொடுத்துருவாங்க. அது கூட எக்ஸ்ட்ராவாக அதோடைய பவர் என்ன அப்படிங்கிறத வாட்ஸ்லேயும் சொல்ல வேண்டியது இருக்கும். அதை நம்ம சொல்லலைன்னா குவார்ட்டர் வாட் இல்லை ஹாஃப் வாட்டில் யூஸ்வலாக என்ன இருக்கோ அதை நம்ம கிட்ட கொடுப்பாங்க. அந்த பவர் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அப்படி வாங்கிட்டு வந்த அந்த ரெசிஸ்டர்ஸை அதில் இருக்கிற கலர் பேண்ட்ஸை வச்சு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது அதில் இருக்கிற இந்த கலர் பேண்ட்ஸை வச்சு அதோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறதோ இல்லை ஒரு வேல்யூ நம்மக்கிட்ட இருக்கும்போது அந்த வேல்யூக்கான கலர் பேண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு நமக்கு வேணுங்கிற ரெசிஸ்டர் எப்படி தேடுறது அப்படிங்கிறதையும் இதில் பார்க்க போகிறோம். ரெசிஸ்டர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற கலர் பேண்ட்ஸ் ஆர் ரிங்ஸை வச்சு தான் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். இந்த ஒவ்வொரு ரிங்குக்கும் ஒரு வேல்யூ இருக்குது, அதை இந்த டேபிளில் நான் கொடுத்துருக்குறேன். இதை வச்சு எப்படி இதை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாமே. முதல்ல ரெசிஸ்டரில் நான் சொல்லியிருந்தேன் பொலாரிட்டி கிடையாது, அதாவது எது ஆனோட் கேத்தோட் அப்படிங்கிறது கிடையாதுன்னும் போது இதில் எதை நம்ம லெஃப்ட் சைட்லேருந்து ஆரம்பிக்கிறது ரைட் சைட்லேருந்து ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறத முதல்ல முடிவு பண்ணணும். இந்த ரெசிஸ்டரை நம்ம கையில் பிடிக்கும்போது எப்படி வேணால் பிடிக்கலாம் இல்லையா. அதாவது ஒரு பக்கம் பிடிச்சோன்னா நமக்கு லெஃப்ட் சைடில் எல்லோ ரிங் வரும், அதையே மாற்றி பிடிச்சோன்னா நமக்கு லெஃப்ட் சைடில் இந்த சில்வர் ரிங் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் அதை எப்படி நம்ம கையில் ஓரியன்ட் பண்ணி பிடிக்கிறது அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். அதுக்கு தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இந்த டாலரன்ஸ் ரிங்ஸ் எல்லாம் இருக்குது. டாலரன்ஸ் ரிங்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனால் முதல்ல இந்த சில்வர் ஆர் கோல்டு ரிங்கை நமக்கு ரைட் சைடில் வர மாதிரி வச்சு பிடிச்சிக்கணும், இந்த படத்தில் இருக்கிற மாதிரியே. மற்ற ரிங்ஸ் எல்லாம் நம்ம லெஃப்ட் சைட்லேருந்து படிக்க ஆரம்பிக்கலாம். இந்த டாலரன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ இந்த ரெசிஸ்டரோட வேல்யூ 100 ஓம்ஸ் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாமே. 100 ஓம்ஸ் இருக்கிற ரெசிஸ்டரோட வேல்யூ எப்போவுமே பர்ஃபெக்டாக 100 ஓம்ஸ்னு இருக்காது. மேனுஃபேக்சரிங்கில் ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் வரும் இல்லையா. அதனால் அதோட வேல்யூ இந்த டாலரன்ஸ் ரிங்கோட வேல்யூவை பொறுத்து எவ்வளோ பர்சன்டேஜ் மாறலாம் அப்படிங்கிறது தான் டாலரன்ஸ். காமனாக இருக்கிற இந்த கோல்டு அண்ட் சில்வர் எடுத்துக்கலாமே. ஸோ கோல்டு ரிங் இருந்துச்சுன்னா அதோட டாலரன்ஸ் 5% மாறலாம். அதாவது 100 ஓம்ஸ் இருக்கிற ரெசிஸ்டரோட வேல்யூ 5% மேலே கீழே இருக்கலாம். அதாவது 95 ஓம்ஸ்லேருந்து 105 ஓம்ஸ் வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிறது அதோட அர்த்தம். அதுவே சில்வர் ரிங்காக இருந்தால் 10% மாறும். ஸோ 90லேருந்து 110க்குள்ளே எங்கே வேணால் இருக்கலாம். இந்த ரிங்கை நம்ம ரைட் சைடில் வச்சு பிடிச்சாச்சு. இப்போ மற்ற ரிங்ஸோட வேல்யூஸ் எடுக்கலாமே. இனிமே இந்த டாலரன்ஸ் ரிங்கை மறந்துடுங்க. நமக்கு ஃபர்ஸ்ட் ரிங் இங்கே இருக்கிற எல்லோவும், லாஸ்ட் ரிங் இங்கே இருக்கிற ரெட்டும். எல்லோ ரிங்க்கு வேல்யூ 4, ஸோ 4 போட்டுக்கலாம். அடுத்தது இருக்கிற வயலட் ரிங்குக்கு வேல்யூ 7, ஸோ 7 போட்டுக்கலாம். 4, 7 ரெண்டுத்தையும் எழுதியாச்சு. அடுத்து இருக்கிற ரெட் ரிங், அதாவது லாஸ்ட் ரிங் இருக்கு இல்லையா, இந்த லாஸ்ட் ரிங்க்கு எப்போவுமே மல்டிப்ளையர் ரிங்னு பேர். அதாவது இந்த ரிங்கில் என்ன நம்பர் இருக்கோ அத்தனை ஜீரோஸ் நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ ரெட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2 0 போடணும். ஸோ 4700 அப்படிங்கிறது தான் இந்த ரெசிஸ்டரோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. அதாவது 4700 அப்படின்னா 4700 இல்லையா, அதை டாட் வச்சு எழுதும்போது 4.7K ஆர் 4.7000 அப்படிங்கிறது தான் இங்கே 4.7K ஓம்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கிறோம். இன்னொரு எக்ஸாம்பிளாக இந்த ரெசிஸ்டர் எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ இருக்குது, ப்ளூவோட வேல்யூ 6. அடுத்தது கிரே இருக்குது, கிரேவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 8. அடுத்தது பிளாக் இருக்குது, பிளாக்கோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே 0 தான், ஏன்னா இது லாஸ்ட் ரிங் கிடையாது, லாஸ்ட் ரிங் தான் மல்டிப்ளையர். ஸோ 680 போட்டாச்சு. ரெட்டுக்கு அகெயின் வேல்யூ 2, ஸோ இன்னும் 2 ஜீரோஸ் எக்ஸ்ட்ரா ஆட் ஆக போகுது. ஸோ டோட்டலாக 6830 ஜீரோஸ் வரப்போகுது. அதாவது 68,000. இதை தான் 68K அப்படின்னு இங்கே எழுதியிருக்கிறாங்க. ரிங் கோல்டு அப்படிங்கிறதுனால 5% வேரியன்ஸ் எழுதியிருக்கிறோம், அவ்வளோதான். இப்படி தான் ரெசிஸ்டரோடைய வேல்யூவை நம்ம கால்குலேட் பண்ணணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் இதை வச்சு 10 ஓம்ஸ் எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1க்கு ப்ரௌனும் அடுத்த நம்பர் 0 வரணும். ஸோ பிளாக்குக்கு 0வும். ஸோ ப்ரௌன் பிளாக் 2 ரிங் வந்துருச்சு. 10 ஓம்ஸ் ரீச் பண்ணிட்டோமே அப்படின்றதுனால 3வது ரிங்கை போடாமல் விட்டுறக்கூடாது. 3வது ரிங் மினிமம் போட்டாகணும். ஸோ மினிமம் டாலரன்ஸ் இல்லாமல் 3 பேண்ட்ஸாவது இருக்கணும் இல்லையா.
ஸோ 3வது ரிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதுவுமே போடக்கூடாது. அதாவது இன்டூ 1 தான் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால நம்ம பிளாக் ரிங் போட்டுக்கலாம். ஸோ பிளாக் ரிங் 0 போடுறதுனால 1, 0, 0 நம்பர் ஆஃப் ஜீரோஸ். அதாவது 0வே போடக்கூடாது கடைசி அப்படிங்கிறனால 10ஓட விட்டுடுறோம். அப்படி தான் இதை நீங்கள் நினச்சிக்கலாம். ஆர் மேத்தமெட்டிக்கலாக நீங்கள் இதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, இந்த மல்டிப்ளையருங்கிற நம்பரை நம்ம பேசிக்காக என்ன பண்ண போகிறோம்னா 10 டு த பவர் எழுத போகிறோம். அதாவது இங்கே என்ன பண்ணணும்னு பாருங்கள். 4, 7 இன்டூ 10 பவர் 2. ரெட்டோட வேல்யூ 2ங்கிறதுனால இன்டூ 10 பவர் 2, அதாவது இன்டூ 100 பண்ணியிருந்தோம். ஸோ 4700 வந்துச்சு. இப்படி தான் இதை கால்குலேட் பண்ணணும். இன்னொரு எக்ஸசைஸ்க்காக நம்ம போன வீடியோவில் யூஸ் பண்ண ரெசிஸ்டரோட வேல்யூவை கால்குலேட் பண்ண ட்ரை பண்ணலாம். நம்ம 50 ohms ரெசிஸ்டர் கால்குலேட் பண்ணி ஆட் பண்ணோம். ஆட்டோமேட்டிக்காக இந்த சாஃப்ட்வேரோட கலர்ஸை போட்டிருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே க்ரீன், பிளாக் இருக்குது. க்ரீனோட வேல்யூ என்னன்னு டேபிளில் போய் பார்த்தீங்கன்னா 5. ஸோ க்ரீனுக்கு 5வும் பிளாக்குக்கு ஒரு 0வும் லாஸ்ட்டாக அகெயின் பிளாக் இருக்கிறதுனால நம்ம 0 போடாமல் விட்டுருவோம். ஸோ 50 ohms அப்படிங்கிறது இந்த ரெசிஸ்டரோட வேல்யூவாக இருக்குது. நான் இந்த ரெசிஸ்டரை பார்த்தீங்கன்னா ஈஸியாக படிக்கிறதுக்காக இந்த டாலரன்ஸ் ரிங்கை கண்டுபிடிச்சி இந்த ரிங் ரைட் சைடில் வர மாதிரி நிறுத்திட்டேன் பாருங்கள். நம்ம வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ரெசிஸ்டரில் பண்ண வேண்டிய கடைசி கால்குலேஷனான அந்த பவரை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ்க்குள்ளே கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா அந்த வோல்டேஜ் டிஃபரன்ஸால் பார்த்தீங்கன்னா அது ஹீட் ஆகிறத நம்ம கண்டிப்பாக பார்த்துருப்போம். நம்ம ஃபோன் இல்லை ஃபேன், லைட் எது வேணாலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக அது ஹீட் ஆகும். அதே மாதிரி தான் ஒரு ரெசிஸ்டரும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹீட் ஆகும். அது கம்மியாக தான் பவர் எடுத்துக்குது அப்படின்னா அது சின்னதாக இருந்தாலே பரவாயில்ல. ஆனால் ரொம்பவே ஹீட் ஆகும்போது அது எவ்வளோக்கு எவ்வளோ மொத்தமாக பெருசாக சர்ஃபேஸ் ஏரியா அகலமாக இருக்கோ அவ்வளோ ஈஸியாக அதால் அந்த ஹீட்டை வெளியே அனுப்பிட முடியும். அதனால் வாட்டேஜ் இன்க்ரீஸ் ஆக ரெசிஸ்டரோட சைஸ் பார்த்திங்கன்னா அதிகமாகிட்டே போகும். இந்த பவரை கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ்வலான பவர் ஃபார்முலா தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது. நமக்கு தெரியும் ஸ்கூல்லையே P = V × I அப்படின்னு படிச்சிருக்கிறோம். அதாவது வோல்டேஜையும் கரண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு பவர் கிடச்சிரும். இங்கே V = IR அப்படிங்கிற ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணி தான் இந்த மற்ற ஃபார்மேட்ஸ்லாம் வந்திருக்கு. அதனால் நம்ம எதை வச்சு வேணாலும் கால்குலேட் பண்ணலாம். நான் இங்கே இருக்கிற முதல் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கிறேன். நமக்கு தெரியும் நம்மளோட எக்ஸாம்பிளில் நம்ம ரெசிஸ்டர் பார்த்திங்கன்னா 1 volt ட்ராப் பண்ணிச்சு அண்ட் எல்இடிக்கு நம்ம 20 mA கரண்ட் பாஸ் பண்ணுறதுக்காக இதை பண்ணியிருந்தோம். அதனால் அந்த வோல்டேஜையும் கரண்ட்டையும் எடுத்து நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம கிடைக்கிறதே இந்த 0.02 watts. அதாவது இவ்வளோ பவர் தான் அந்த ரெசிஸ்டர் கன்சியூம் பண்ண போகுது. அதனால் நமக்கு தாராளமாக 1/4 watt ரெசிஸ்டரே போதும். என்னோடையும் இந்த சேனலோடைய மற்ற வியூவர்ஸோடையும் உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை ஷேர் பண்ணி நிறைய ஒன்றா சேர்ந்து கற்றுக்கிட்டு என்ஜாய் பண்ணுறதுக்கு டிஸ்கார்ட்லேயும் இப்போ நம்ம ஒரு சர்வர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அதோடைய ஜாயினிங்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அங்கே மீட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸோட கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு வீடியோ பிடிக்காமல் இருந்தால் டிஸ்லைக் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே கமெண்ட்ஸில் என்ன பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. நன்றி.